என்னோட நேம் வந்து சங்கர். எனக்கு வயசு 32 ஆகுதுங்க. என்னோட 15 வயசுல சைனஸ் பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. அ அப்படியே அது வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டே இருந்தது. அலோபதி பார்க்கல. ஆனா ஹோமியோபதி அந்த மாரி பார்த்துட்டே இருந்தாலும் கம்ப்ளீட் ரெக்கவர் வந்து இல்லைங்க. ஆனா இப்ப கடந்த இங்க வந்து பயிற்சி எடுக்க வந்து 2 1/2 வருஷம் ஆகுதுங்க. வந்த ஒரு 3 மாசத்திலே அந்த சைனஸ் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த வழிமுறை, அந்த பயிற்சி ப்ளஸ்ஸு பு நாங்க வந்து ஞாயித்துக்கிழமை மட்டும் தான் வருவோம். ஸோ அப்ப அந்த பூஜையில வந்து ஏதோ ஒரு வேரியேஷன் தெரிஞ்சு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம்யா. இப்ப கடந்த 1 வருஷமா தான் வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி பூஜை வந்து அட்டெண்ட் பண்றோம். அப்பதான் தெரிஞ்சது நம்ம பயிற்சி மட்டும் இல்ல, ப்ளஸ் இந்த பூஜையும் சேர்ந்து நம்ம ப கடந்து போறப்ப தான் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த நிலை வந்து அந்த பயிற்சி, அந்த ஆன்மீகம் இதில வந்து நம்ம அடுத்தடுத்த நிலை போறத உணர முடியுதுங்க. இன்னைக்கு அமாவாசை பூஜை அட்டெண்ட் பண்ணதுல வந்து காலையிலேயே வந்து குடல் கழிவு எல்லாமே நல்லா வெளிய இருந்தாலும் பசி உணர்வோட தான் அதிகமாவே இருந்தது. ஆ இருந்தாலுமே ஒண்ணும் தெரியல. ஆனா மூச்சு எடுத்துட்டு நம்ம அந்த சொல்ல சவுண்டுலயே வந்து அந்த போதுமான ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ள இறங்குனத ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. ப்ளஸ் நீங்க வெத்தல குடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த வெத்தல குடுத்து ஸ்டார்ட் பண்ணதுல என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வந்து இன்னும் என்ன சொன்னாலும் அந்த டயர்டு வந்து தெரியல. மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் அதிகமா போனது உணர முடிஞ்சதுங்க. அந்த சுவாசத்தோட நீளமும் அதிகமா இருந்ததுங்க. அந்த சொல்லி இது பண்றப்போ வந்து இங்க மூலாதாரம், இங்க உச்சி வரைக்குமே டிராவல் பண்ணிட்டே இருந்தது ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. அடுத்து உ, இம் அப்படின்றத சேர்த்து சொல்றப்போ, அது தனியா கரெக்ட்டா மூலாதாரம் தனியா, இங்க நெஞ்சு பகுதி தனியா, இங்க தனித்தனியா பிரிச்சு வேலை பார்த்தது தெரிஞ்சதுங்க. அதுக்கடுத்து அந்த உள்ள கவனிச்சு எல்லாம் பண்ணி பார்க்குறப்ப, இந்த இது வச்சு பண்ணோங்க. இது முத்திரை பேர் தெரியல. ஆனா இது பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம சொல்லி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது, எண்ண அலைகள் வந்து ஒரு கட்டி பிடிச்சு உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்தத, அப்படியே மொத்தமா நம்ம பிரேக் டவுன் பண்ண மாரி ஒவ்வொரு லேயரா உடைச்சு உள்ள போறப்போ, ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் தனியா தெரிஞ்சதுங்க. அப்படியே இந்த இடத்துல இருந்து ஒரு கவசத்த மாட்டிட்டு ஓப்பன் பண்ணா ஒரு ஃப்ரீயா இருக்குமே, அந்த மாரி இருந்தது. அதுக்கடுத்து ஆதார மந்திரம் போறப்போ வந்து, அந்த இந்த தடவ எப்படி சொன்னீங்க? அந்த அஸ்வினி சொன்னீங்க. அது எப்பயுமே வந்து நம்ம வெறும் மந்திரம் மட்டும் தான் சொல்லுவோம். அது ஆக்டிவேட் ஆகணும். இந்த தடவ செயற்கையா நம்ம ட்ரிகர் பண்ற மாரி வச்சு சொன்னாங்க. அப்ப எனக்கு இந்த தடவ தான் வந்து மூலாதாரத்துல வந்து ஒரு உணர்வு தெரிஞ்சு, அது மேல ஃபயர் ஆகுறது, மேல போனது தெரிஞ்சதுங்க. அடுத்து அதே மாரி அடுத்த மந்திரத்திலயும் நம்ம அந்த இடத்துல அழுத்தம் குடுத்தோம். அடுத்து இடம் சொல்றப்ப அழுத்தம் குடுத்தோம். ஒவ்வொரு இடத்துலயும் அழுத்தம் குடுத்து குடுத்து அந்த இடத்த நல்லா கவனிக்க முடிஞ்சது. சுவாதிஷ்டானத்துல வந்து கவனிச்சு இது பண்றப்போ, ஒரு காத்து வந்து அப்படியே கீழ் நோக்கி போனதும் மூலாதாரத்தை தட்டிட்டு திரும்ப மேல் நோக்கி போனது தெரிஞ்சது. அடுத்து ரம்லையும் அதே மாதிரி தெரிஞ்சதுங்க. அதுக்கடுத்து எனக்கு இந்த தடவை வித்தியாசமா தெரிஞ்சது, இங்க கழுத்து பகுதியில வச்சு சொல்றப்போ என்ன அறியாம வந்து ஒரு அழுகை சொல்லிட்டே இருக்கிறப்ப எதுக்குன்னே தெரியல, ஒரு அழுகைன்ற ஒரு உணர்வு வந்ததுங்க. அதுக்கடுத்து போறப்போ அந்த நம்ம வெத்தலை எடுத்தோம்லையா, அந்த எடுத்த இது வந்து ஒவ்வொரு ஆதாரத்துலையும் வந்து போயிட்டு அந்த சுவாசம் போயிட்டு வர்றது ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. இந்த தடவை அது வித்தியாசமா இருந்தது. அடுத்து இந்த இது சொல்றப்போ இன்னும் எனர்ஜி குடுத்தது ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. அந்த ஓம் சொல்றப்போ நீங்க சொன்ன மாரி நல்லா எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் போயிட்டு உள்ள சர்க்கிள் ஆனது தெரிஞ்சது. அடுத்து இந்த இது சொல்றப்போ உச்சியில வந்து நல்லா துடிப்பு தெரிஞ்சுட்டே இருந்ததுங்க. அடுத்து ஸ்வாகா சொல்றப்போ நீங்க சொன்னீங்க, மேல இருந்து நம்ம எனர்ஜி வாங்கி உள்ளுக்குள்ள கீழ இறக்கணும்ன்ட்டு. அது எப்படி போகுதுன்றது இன்னைக்கு தான் கவனிச்சேங்க. நம்ம மேல ஏத்தி இப்படி கைய கீழ இறக்குறப்போ, இந்த கையோட ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்க, இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒவ்வொரு ஆதாரத்திலையும், அதாவது இங்க இருக்கிற அந்த சக்திய வந்து நம்ம அந்த கை இறக்க வந்து ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நின்னு